Hello viewers, welcome to my channel SharpDIY Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி செய்து பார்க்கலாம்னு இருக்கோம். வாங்க फ्रेंड्स இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு brown sheet தேவை. இந்த brown sheet உடைய ரஃப்பான சைடு வந்து கீழேயும் ஸ்மூத்தான சைடு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா நான் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப் பபிள் சொல்யூஷன். பார்க்க கோகோலா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஹோம்மேட் சோப் பபிள் சொல்யூஷன் தான். இது எப்படி செய்யுதுங்கிறத நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலையா? இந்த வீடியோ வர எண்டில் அந்த வீடியோ அப்பியர் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நாம் வந்து அந்த சோப் பபிள் சொல்யூஷனை அந்த ப்ரௌன் ஷீட்டோடைய ஸ்மூத் சைட் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் ப்ரௌன் ஷீட் தான், பேப்பர் ப்ரௌன் ஷீட் கிடையாது. அவ்வளோதான், ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சோப் பபிள் சொல்யூஷனை வந்து ஊடுறதுக்காக ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ராவை அப்படியே அந்த சோப் பபிள் சொல்யூஷனில் முக்கி அந்த ப்ரௌன் ஷீட் மேலே பபுள் விட போகிறேன். ஸ்டார்டிங்கில் விட்டால் கரெக்டாக வராது, போக போக தான் கரெக்டாக வரும். நான் விட்டுருக்கேன் பாருங்கள், ஒரு பபுளுக்குள்ளே இன்னொரு பபுள், அதுக்குள்ளே இன்னொரு பபுள். இதே மாதிரி நான் 3 லேயராக விட்டுருக்கேன். இதே மாதிரி உங்களால் எத்தனை லேயர் விட முடியுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, என்னால் வந்து விட்றதை வந்து வீடியோவாக காட்ட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாம் வந்து நம்மளுடைய 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டில் போகலாம். இது என்னென்னா மேட்ச் ஸ்டிக் அண்ட் மேக்னெட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையானது மேட்ச் ஸ்டிக்கும் மேக்னெட் மட்டும்தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்ச் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதோடைய மேலே உள்ள அந்த ஹெட்டை மட்டும் எடுத்துக்கலாம், அந்த பிளாக் கலர் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ அது வந்து மேக்னெட்டில் ஒட்டு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒட்டவே இல்லை மேக்னெட்டில், பாருங்கள். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒட்டாது. இப்போ அதை ஒட்ட வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்து பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சதுக்கப்புறமா அதோட ஹெட் வந்து பறந்து போய் மேக்னெட் பக்கத்தில் விழுந்துருக்கு பாருங்கள். நான் ரவுண்ட் போட்டு காட்டியிருக்கோம்ல, ஹெட்டு பறந்து போய்ட்டு நமக்கு தேவை ஹெட்டு மட்டும்தான். 2வது ஹெட்டும் கீழே விழுந்துருச்சு. நான் 2 ஹெட்டையும் எடுத்து காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டிக்கை வந்து மேக்னெட்டில் ஒட்ட வச்சு பார்க்கேன், ஒட்டலை. இப்போ அதுக்கு மேலே உள்ள ஹெட்டு கீழே விழுந்துருக்குல, அதை எடுத்து மேக்னெட்டில் வைக்கேன். ஓ, சூப்பராக ஒட்டுது. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து எரிஞ்சதுக்கப்புறமா அதில் அயனும் கார்பனும் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இப்போ வந்து அந்த அயன் வந்து இல்லை ஈஸியாக ஒட்டிடுது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு மேட்ச் ஸ்டிக்கில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம், எப்படி அட்ராக்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். நம்ம மேட்ச் ஸ்டிக்கோட வச்சோம்னா நிற்காது, ஏன்னா வெயிட்டுக்கு கீழே விழுந்துடும். இதுவே நியோ டைனமிக் மேக்னெட் யூஸ் பண்ணோம்னா அந்த மேக்னெட்டோட பவருக்கு அப்படியே அட்ராக்டாக அங்கேயே இருக்கும், கீழே அவ்வளோ சீக்கிரத்தில் விழுந்துடாது. நான் மேலே ஒரு ஹெட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக அட்ராக்ட் ஆகுது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். இது வந்து மேஜிக் நீடில். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு ஒரு நீடிலும் கொஞ்சம் த்ரெட்டும் இருக்கணும். த்ரெட்டை வந்து நீடிலோட கனெக்ட் பண்ணிக்கிறணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மேக்னெட் எடுத்துக்கலாம். அந்த மேக்னெட்டை ஏதாவது மெட்டல் சர்ஃபேஸில் ஒட்டி வச்சுக்கிடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய நீடியில் என்ன பண்ணுறோன்னா அந்த மேக்னெட்டில் ஒட்ட வைக்கிறோம். ஒட்ட வச்சுட்டு த்ரெட்டை கீழே கொண்டு போயாச்சு. இப்போ த்ரெட்டை நான் பின்னாடி இழுக்கிறேன் பாருங்கள். அந்த நீடில் அப்படியே மேஜிக் மாதிரி அப்படியே மறந்துக்கிட்டு இருக்கு, மேக்னெட்டோட அட்டாச்சாகவே இல்லை பாருங்கள். நான் அப்படியே மெதுவாக த்ரெட்டை பின்னாடி இழுக்கேன். ரொம்ப இழுத்தோம்னா உடனே கீழே விழுந்துடும். மெதுவாக பொறுமையாக இழுக்கணும், அப்படின்னா தான் நிற்கும். பார்த்தீங்களா, மேஜிக் மாதிரியே இருக்குல்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு வந்து என்ன தெரிய போகிறதுனா ஹீட்டான மெட்டீரியல்ஸை மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது. அது மெட்டலாக இருந்தால் சரி, அது வந்து மெட்டலாக இருந்தாலுமே அது ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நீடில் வந்து மேஜிக் நீடில் அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, மறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த நீடிலோடைய டிப்பை ஹீட் பண்ணி பார்க்கும்.